நேசராஜ் சொல்லுங்க, தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் ரேக்லா பந்தயம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? எங்கிருந்து எது வரைக்கும் இந்த ரேக்லா பந்தயம் நடைபெற திட்டமிட்டிருக்கிறது? இது குறித்த தகவலை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி மலை அருகில் உள்ளது மாலன் கோயில். இந்த மாலன் கோயிலுக்கு வருடத்திற்கு ஒருமுறை விவசாயிகள் தங்கள் காளை மாடுகளை வண்டிகளில் பூட்டி குலதெய்வத்திற்கு அவர்கள் வேண்டி வணங்கி அவர்கள் திரும்ப விடியற் காலையில் அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். இதனை அடுத்து அந்த காளை மாட்டுடன் வந்துவதால் இவர்களுடைய விவசாயிகள் வளம் பெருகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. தற்பொழுது காளை மாடுகளுடன் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து அவர்கள் சாமி கும்பிட்டனர். போகும் வழியில் இன்று காலை சரியாக 6:30 மணி அளவில் செஞ்சேரி மலை பகுதியில் அவர்கள் மாமன் மச்சான் போன்ற உறவுகளோடு ரேக்லா பந்தயத்தை நடத்தினர். இந்த ரேக்லா பந்தயத்தில் காங்கேயம் காளைகள் சீறி பாய்ந்தன. இதை பார்த்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல இந்த திருப்பூர் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காளை வாகனங்களுடன், அதாவது ரேக்லா வாகனங்களுடன் அவர்கள் இந்த சீறி பாய்ந்த காட்சி வந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நம்மிடையே அருண் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த ரேக்லா பந்தயத்தை பற்றி சொல்லுங்கள். வருஷம் தை திருநாள் உழவர் திருநாளுக்காக எங்களுக்காக பாடுபடுற மாடு காளை எல்லாத்தையும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நாங்கள் கோயிலுக்கு வருஷம் வருவோம். வருஷம் வந்து சாமி கும்பிட்டு திரும்பி போகிறப்போ மாடுகளை உற்சாகப்படுத்துகிற வகையில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துக்குவோம். இதில் மாடு உற்சாகமாக இருக்கும், எங்களுக்கும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் நல்லாயிருக்கும். வருஷம் எங்களுக்கும் விவசாயம் செழிக்கும், மாடு எல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் வருஷம் வந்து சாமி கும்பிட்றோம். எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி கொடுத்தா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மாடு கண்ணெல்லாம் நல்லா சௌரியமாக வச்சுருப்போம். குறிப்பாக அவர்கள் கூறும் பொழுது இந்த ரேக்லா பந்தயம் எங்களது உயிர் எனவும் நாங்கள் வருடத்திற்கு ஒருமுறை இந்த ரேக்லா பந்தயத்தை கண்டிப்பாக நடத்தி விடுவோம் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த ரேக்லா பந்தயம் தற்போது நேரலையில் வந்ததுடன் இந்த காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நேசராஜ், தற்போது இந்த ரேக்லா பந்தயத்தில் எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க? இது எத்தனை மணி வரைக்கும் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இன்று காலை 6:30 மணி அளவில் 20 காளை மாடுகளுடன் இந்த ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது புழுவாம்பட்டியில் இன்று காலை 8 மணி அளவில் 20 வாகனங்கள் இந்த ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொண்டது. இதனை அடுத்து சரியாக 10:30 மணி அளவில் அவர்கள் ஒரு 30 காளை வாகனங்களோட ரேக்லா பந்தயம் நடைபெறும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இன்று முழுவதும் இந்த ரேக்லா பந்தயங்கள் பல்வேறு பகுதிகளில் காவல்துறைக்கே தெரியாமல் நாங்கள் நடத்தி வருவோம் என கண்டிப்பாக உறுதியாக தெரிவித்துள்ளனர்.